To NMAX Civil Muthukani. In this video, we will talk about the introduction to trigonometry. Question number 2. Write all the other trigonometric ratios of angle A in terms of secant A. So, other ratios na sin A, cos A, tan A, cosecant A. Secant A la நம்ம எழுத போறோம். Next cot A. இந்த எல்லா ரேஷியோவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட் ஏல எழுதிடும். இதில் ஒன்றே நம்ம என்ன பண்ணலாம், காஸ் ஏ மட்டும் ரெசிப்ரோக்கல் ஆஃப் சீக்கண்ட் ஏங்கிறதுனால இதை மட்டும் டைரெக்டாக எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு மற்றதெல்லாம் இப்போ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சைனுக்கும் காஸ்க்கும் ரிலேட் பண்ண முடியும்ல நமக்கு. சைன் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. அப்போது 1 மைனஸ் 1 பை சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ. அப்போது LCM எடுத்தால் secant square A minus 1 divided by secant square A. sin square A னா அப்போ நமக்கு sin A தான் வேணும். ஸோ அப்போ sin A எழுத போகிறோன்னா under root of secant square A minus 1 கீழே ஸ்கொயர் இருக்கும்போது வெறும் secant Aன்னு வந்துடும். ஸோ sin A எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், காஸ் எழுதிட்டோம். டேன் எழுதணும். டேன் எழுதுறதுக்கு நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ. இது நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி. ஸோ டேன் ஸ்கொயர் ஏவை இந்த பக்கமே வச்சுக்கலாம். சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு டேன் ஸ்கொயர் ஏ. ஸோ நமக்கு டேன் ஏ தான் வேணும். டேன் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்போ அண்டர் ரூட் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. ஸோ டேன் ஏவும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கொசிக்கன்ஸ் ஏ. கொசிக்கன்ட் ஏன்னா என்ன அர்த்தம், 1 பை சைன் ஏ. நம்ம தான் ஏற்கனவே சைன் ஏ கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ சைன் ஏ என்னது, இது அப்படியே ரெசிப்ரோக்கல் போட்டால் நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு போயிடும், டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 அண்டர் ரூட். இது கொசிக்கன்ட் ஏ. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது காட் ஏ. காட் ஏனா என்னது, 1 பை டேன் ஏ. ஸோ நம்ம டேன் ஏ தான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ 1 டிவைடட் பை அண்டர் ரூட் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. ஸோ எல்லாமே எழுதியாச்சு. அவ்வளோதான்.